Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. அமலுக்கு வந்தது இந்தியா இங்கிலாந்து வர்த்தக ஒப்பந்தம். வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியா பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தத்தால் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், ஆம்பூர், கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பகுதி தொழில்துறையினர் பயன்பெறுவர். இந்தியாவுக்கான பிரிட்டிஷ் துணை தூதர் சுதாபா சௌத்ரி புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. For India, 99% of its exports into the UK will get duty-free status from entry into force. Now, the impact of this will be cuts in the compliance costs, a reduction in delays, and this will enable faster market entry for places like Tirupur and Coimbatore. உடல்நலம் குன்றிய நிலையிலும் 18வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை தொடரும் சோனம் வாங்சுக். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி நாளை நாடு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி. டெல்லியில் 18வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வரும் சோனம் வாங்சுக் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதால் அவசர சிகிச்சை அளிக்க அரசுக்கு ஆணையிட கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் நாளை விசாரணை. முன்னாள் முதல்வர் காமராஜரின் 124வது பிறந்த நாளையொட்டி முதல்வர் விஜய் மரியாதை. அண்ணா சாலையில் காமராஜரின் உருவ சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு மலர் தூவி மரியாதை. தமிழில் பிறமொழி கலப்பின்றி எழுதும் வழக்கத்தை தொடங்கி தலைமுறைகளுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர். மறைமலை அடிகள் பிறந்த நாளையொட்டி புகழ் வணக்கம் செலுத்திய முதல்வர் விஜய். கல்வி கண் திறந்த கர்ம வீரரின் புகழ் தமிழ்நாடு மட்டுமல்ல நிலைத்திருக்கும் என காமராஜரின் பிறந்தநாளையொட்டி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். தமிழ்நாட்டின் கட்டமைப்பு வளர்ச்சிக்கு காமராஜர் ஆற்றிய பங்களிப்புகள் மகத்தானவை என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதிவு. போதைப் பொருள் ஒழிப்புக்கு தமிழ்நாட்டின் ஒத்துழைப்பை கோரி முதல்வர் விஜயை சந்தித்த கேரள அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா. கேரளத்தில் நடைபெறும் போதைப் பொருளுக்கு எதிரான நிகழ்ச்சியில் மோகன்லாலுடன் இணைந்து பங்கேற்க அழைப்பு. தாவேகா அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் திட்டவட்டம். அமைச்சரவையில் இடம்பெறுவோம் என கூறியது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் வீரபாண்டியனிடம் கேட்கவிருப்பதாகவும் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. இடதுசாரி கட்சிகள் இரண்டுமே அமைச்சரவையில் பங்கேற்பதில்லை என்று இரண்டு கட்சிகளின் சார்பில் நாங்களே நேரடியாக தான் அறிவிச்சோம். 2 மாநில செயலாளர்கள் அறிவிச்சது தான். இப்போ இந்த மாதிரியான ஒரு செய்தி ஊடகங்கள் வந்து கொண்டிருக்கு. நான் அவர்கிட்ட கேட்போம். பட் சிபிஎம்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்ததாக கூறப்படும் சபரிவர்மனின் உடலில் 19 இடங்களில் காயம். மாவட்ட நீதிபதி முன்னிலையில் நடந்த பிரேத பரிசோதனையில் வெளியான அதிர்ச்சி தகவல். மீண்டும் இணைந்த பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி அடுத்த கட்ட செயல்பாடு குறித்து நாளை ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தவிருப்பதாக பாமக முன்னாள் எம்எல்ஏ அருள் அறிவிப்பு. சொல்லுவதை கேட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூடி ஆலோசிப்போம். நாளை வியாழக்கிழமை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துவங்கிய காலமான நாளை காலையில் தமிழ்நாடு முழுக்க இருந்து பொறுப்பாளர்கள் வருகிறார்கள். வந்து எங்களுக்குள்ள ஒரு கலந்த ஆலோசனை. முன்னாள் அமைச்சர் ஏப வேலுவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸ் தொடர்பான மேல்முறையீட்டு மனு. தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு ஆஜரான முன்னாள் அமைச்சர் ஏப வேலு
சாலை பணி மோசடி புகாரில் 3 மணி நேரத்திற்கு மேலாக தொடரும் விசாரணை. அரசு அலுவலகங்களில் யாராவது லஞ்சம் கேட்டால் வாட்ஸ்அப்பில் புகார் அளிக்கலாம். 9418180936 என்ற எண்ணை அறிவித்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்தின் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய அளித்த அனுமதி ரத்து. தனி நீதிபதி உத்தரவின் பேரில் நடைபெற்ற பத்திரப்பதிவும் செல்லாது என உயர்நீதிமன்ற அமர்வு ஆணை. வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக அறிவிப்பு. தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. 19 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என்றும் எச்சரிக்கை. தமிழகம் முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை எதிரொலி. நெல் சாகுபடி பரப்பு 1,00,000 ஏக்கர் வரை குறைந்துள்ளதாக வேளாண் துறை தகவல். மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓசூரில் தமிழக விவசாயிகள் போராட்டம். அணையை எதிர்க்கும் தமிழக அரசை கண்டித்து கன்னட அமைப்பினரும் போராட்டம். விக்ஜித் பாரத் ஷிக்ஷா அதிஷ்டான் சட்ட மசோதாவுக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் எதிர்ப்பு. இந்தியாவின் உயர்கல்வியை குழி தோண்டி புதைக்கும் எதேச்சதிகார நடவடிக்கை என கண்டனம். நெல்லையில் காமராஜர் பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே மோதல். நெல்லை காங்கிரஸ் எம்பி ராபர்ட் புரூஸ் முன்னிலையில் கைகலப்பு. தொகுதி மறுவரையறை மசோதா நிறைவேற்றத்திற்கு திமுக மற்றும் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சி ஆதரவை பெற பாஜக அரசு முயற்சி என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சனம். மோடி அரசின் நெருக்கடிக்கு உடன்படக்கூடாது என்று இரு கட்சிகளுக்கும் கோரிக்கை. வாக்காளர்கள் பிரிட்ஜ் வாங்க கூப்பன் கொடுத்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக திமுக வேட்பாளர் தொடர்ந்த வழக்கு. முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பனீந்திர ரெட்டி நியமனம். தமிழ்நாடு அரசு உத்தரவு. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற அமாவாசை ஊஞ்சல் உற்சவம். பக்தர்கள் தங்கள் கைகளில் தேங்காய் தீபமேந்தி வழிபாடு. சிவகங்கை மல்லல் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இடையே மோதல். சக மாணவர் கத்தியால் குத்தியதில் படுகாயம் அடைந்தவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. தங்க விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் 1,05,440 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 17 வயது கபடி வீராங்கனைக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். கபடி பயிற்சியாளர் ராஜு போக்சோ வழக்கில் கைது. சென்னை கோட்டூர்புரத்தில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட நபர் உயிரிழப்பு. 45 நாட்களுக்கு முன்பு தெருநாய் கடித்த நிலையில் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவில்லை என தகவல். சென்னையில் டெங்கு காய்ச்சலால் இந்த மாதம் 65 பேர் பாதிப்பு. சென்னையில் வீடு வீடாக கொசு மருந்து அடிக்க மாநகராட்சி உத்தரவு.
கொலஸ்ட்ராலை குறைக்க பயன்படும் ஸ்டேட்டின் மாத்திரை தசை பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை பெருமளவில் குறைக்கும் ஸ்டேட்டின் மாத்திரைகள். ஹோர்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் கடலில் மூழ்கியதால் பரபரப்பு. 23 மாலுமிகள் பத்திரமாக மீட்பு. மற்றொரு கப்பலோடு மோதியதால் விபத்து நேரிட்டதாக ஈரான் தரப்பில் விளக்கம். மாநிலத்தின் பொருளாதார நிலவரம் குறித்து மாதந்தோறும் ஆய்வறிக்கை வெளியிட ஆந்திர அரசு முடிவு. துறைகளின் செயல்பாட்டை ஆய்வு செய்து மதிப்பீடுகளுடன் கூடிய அறிக்கை வெளியிடப்படும் என முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. நியூயார்க்கின் JFK சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையத்திற்கான தொழில்நுட்ப ஒப்பந்தத்தை பெற்றது TCS. நியூயார்க் விமான நிலைய முனையத்தின் டிஜிட்டல் கட்டமைப்பை உருவாக்குகிறது இந்திய IT நிறுவனம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் 2வது அரையிறுதியில் இங்கிலாந்தை சந்திக்கிறது அர்ஜென்டினா. மெஸ்ஸி மேஜிக் தொடருமா? போட்டி நடக்கும் அட்லாண்டாவில் குவியும் அர்ஜென்டினா ரசிகர்கள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் தொடர்ச்சியாக 37 போட்டிகளில் தோல்வியே காணாத சாதனை. இத்தாலியின் சாதனையை சமன் செய்த ஸ்பெயின். புதிய பெரும் தரவு மையங்கள் அமைப்பதற்கு நியூயார்க் அரசு ஓராண்டு தடை. AI பெருக்கத்தின் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுக்க நடவடிக்கை எடுத்த முதல் அமெரிக்க மாநிலம். ஜெயிலர் 2 திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் பங்கேற்க நடிகர் ரஜினிகாந்த் கொச்சி பயணம். வடபழனி முருகன் கோவில் பிரசாதத்தை ரசிகருக்கு பூசிவிட்ட ரஜினிகாந்த். கட்டா குஸ்தி 2 படத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டு. தொலைபேசியில் அழைத்து பாராட்டியது நிகழ்ச்சி அளிப்பதாக நடிகர் விஷ்ணு விஷால் பதிவு. யூடியூபர் சமைர் ரெய்னா மற்றும் 4 இன்ஃப்ளூயன்சர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த உச்சநீதிமன்றம். மாற்றுத்திறனாளிகளை அவமதிப்பது தொடர்பான வழக்கில் நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்ற தவறியதற்காக அபராதம் விதிப்பு. வாட்ஸ்அப் தகவல் மூலம் போலி கிரிப்டோ கரன்சி மற்றும் ஆன்லைன் வர்த்தக முதலீட்டு மோசடி. வங்கிக் கணக்கிலிருந்த 21 கோடி ரூபாயை இழந்த மத்திய பிரதேச ஆடிட்டர். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.